கொள்ளு பொடி இது ஒரு கோல்டன் பவுடர்னு சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு டெய்லி கொள்ளு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி நைட்டு கொள்ளு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அந்த வாட்டர் குடித்தோம்னா வெயிட் லாஸ் ஆகும். கொள்ளு ரசம், கொள்ளு சூப் அந்த மாதிரி செஞ்சு குடித்தாலும் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லாதப்போ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா டெய்லி நம்ம ரைஸ் கூடவோ இட்லி தோசை கூடவோ 1 or 2 ஸ்பூன் எடுத்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். வீடியோவில் கொடுத்துருக்கிற ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இந்த பொடி தயார் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் கப்பை எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த ஒரே கப் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக 1 கப் நமக்கு வேணும். 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. கருப்பு உளுந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பருப்பு வகையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச கொள்ளு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சூடானோடனே வெடிக்க ஆரம்பிக்கும். நல்ல வாசனை இதிலேருந்து வரும். கொள்ளு வறுப்படுற வாசனை நல்லாவே வரும். ரொம்ப கருக விடாமல் லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எப்படி வெடித்து வருதுன்னு. இந்த மாதிரி வெடித்து வரணும். எல்லா கொள்ளும் இந்த மாதிரி கிராக் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளோதான், கொள்ளு நல்லா வறுப்பட்டுடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நம்ம இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறுறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு ஃபேன் காற்றுல வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில் ஒரு 4 இல்லை 5 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வறுப்பட்டோன்னு நல்லா பொரிஞ்சு வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா பொரிஞ்சு வரணும். இது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம கருப்பு ஆகாமல் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்தோம்னாக்கா நம்ம பொடி பண்ணுறப்போ அதோட கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், எள்ளு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் அவ்வளோ காரம் இருக்காது, அதனால நான் ஒரு 20 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகாய் பாதி வறுப்பட்டு நல்லா கிறிஸ்பி ஆகும். இந்த டயத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ஈரம் இல்லாமல் காய வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதில் உள்ள ஈரப்பதம் போனால் போதும், அந்தளவுக்கு வறுப்பட்டால் போதும். அதனால் மிளகாய் கூடவே சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை கருகிடக்கூடாது, கொஞ்சம் கலர் மாதிரி வரும். அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லேடிஸ் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பருப்பு பொடி, சாம்பார் பொடி, குழம்பு மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட பாதி வேலை கம்மியாகிடும். என்றைக்காவது நமக்கு உடம்பு முடியலன்னா கூட நம்ம பருப்பு பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொடி சேர்த்து நம்ம அன்றைக்கி மேனேஜ் பண்ணிடலாம். இது எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ரொம்பவே ஈஸியாகிடும். டைம் ரொம்பவே சேவிங்காக இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா நான் கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பவுடர் பெருங்காயம் சேர்க்கணும்னாக்கா நீங்கள் பொடி பண்ணுறப்போ பவுடர் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கொஞ்சம் வறுத்து எடுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தை 1 ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வெளிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாகிடும், உள்ளே கம் மாதிரி இருக்கும், அவ்வளோவா வேகாது. ஸோ நல்லா உடச்சி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பவுடர் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடி சேர்க்குறப்போ இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், பெருங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம மிளகாய் கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, மிளகாய், பெருங்காயம் இது 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கரகரப்பாக தான் அரைப்படும், ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் அரைப்படாது. ஸோ இது கூட கொஞ்சமாக தால் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா தால் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அது இது கூட பாதி அளவு இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்போட கருவேப்பிலை, மிளகாவும் சேர்த்து அரைக்கிறப்போ நல்ல ஃபைன் பவுடராக வந்துடும். அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம எல்லாத்தையுமே ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌனில் தான் வறுத்து எடுத்தோம். ஸோ கலர் நல்ல பியூட்டிஃபுல் கலர் வந்திருக்குது. இப்போ மீதி இருக்கிற எல்லா பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை மூடிட்டு பாதி அரைப்படணும், கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் 1/2 கப்பு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு தோலெல்லாம் உரிக்க வேணாம், தோலோடையே சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பச்சையாக பூண்டை வறுத்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பச்சையாக சேர்த்தாலே இது கெடாமே இருக்கும். ஸோ பூண்டு பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச பொடியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பவுல் பத்தலைன்னா ஒரு பெரிய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சேம் டைம் பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ பொடி நல்லா ஆறி இருக்கணும், அதில் சூடு இருக்கக்கூடாது. மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் சூடு இருக்கும். பொடியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்பவே இடையில கொஞ்சம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, ஸோ இன்னும் கொஞ்சம் பவுடர் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் இது ஹேர் ஃபால் வராமையும் பார்த்துக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். அண்ட் தென் கொள்ளு சேர்த்துருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த கொள்ளுப்பொடி இரத்த குழாயில் உள்ள கொழுப்பை குறைக்கும், ஜீரண சக்தியும் ஜாஸ்தியாக்கும், உடம்பு நல்லா வார்மாக வச்சுக்கும். கோல்டு கஃப் ஈஸியாக வராது, உடம்பு நல்லா வார்மாக வச்சுக்கும். வீடியோவில் கொடுத்துருக்கிற ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இந்த பொடி தயார் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம டெய்லி கொள்ளு சூப் பண்ணவோ ரசம் பண்ணவோ நம்மக்கிட்ட டைம் இருக்காது. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப ஹெல்த்தியான பவுடர், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.